டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கீழே நம்ம டைப் பண்ணதில் செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு அதில் வந்து செட் ஆயிரும். ஸோ வந்து ஃபாண்ட்டு சைஸ் வந்துட்டு நான் மாற்றுறேன். ஃபஸ்ட்டு டோட்டலாக எல்லாத்துக்குமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஃபாண்ட் சைஸ் வந்து மாற்றலாம். சரிங்களா? ஸோ வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து மாற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ISO சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லி மாற்றிடலாம். ISO சர்டிஃபைடு ஆகிறவங்க வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பெரிய ஹெட்டிங்காக போட்டுக்கலாம். ISO சர்டிஃபைடு கம்பெனி அப்படின்னு சொல்லி ISO certified 9001 to 2015. ஸோ வந்து இதை வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு பேனர் மேலே டைப் பண்ணிவிட்டு இதை இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி வச்சிடலாம். நம்ம இந்த ஃபாண்ட் சைஸு வேறு மாற்றணும் அப்படின்னா கூட மாற்றிக்கலாம். கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இது வந்துட்டு இதில் வந்து செட் ஆகும். சரிங்களா? இப்போ பேனர் மேலே ஜஸ்ட்டு டச் பண்ணோன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா கீழே டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இஃப் யூ வாண்ட் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நம்ம ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு அதிலலாம் கொடுப்போம்ல. ஸோ வந்து லிங்க்கில் டச் பண்ணணும் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாயின் திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க. ஸோ வந்து ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த லிங்க்கில் டச் பண்ணி வந்துடுவாங்க. ஜாயின் த பிலோ லிங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடலாம் நம்ம. ஸோ இதை வந்துட்டு எவ்வளோ சின்னதாக ஆக்க முடியுமோ நம்மளால் அவ்வளோ சின்னதாக ஆக்கிக்கலாம். ஓகே, வந்துட்டு அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுக்கலாம். சரிங்களா? இதுலேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு சிம்பிள் மாதிரி கொடுக்கலாம். கீழே கை வைக்கிற மாதிரி, அதாவது ஆரோ மார்க்கு கீழே இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸோ நான் அதுக்கு சிம்பிள் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம இதிலையே தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அதில் ஒரு லிங்க்கு சிம்பிள் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து செட் ஆகிட்டு ஓகே இவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே ஓகே. இப்போ வந்து ஒரு பேனர் வந்து நீட்டாக வந்து ரெடி ஆகிட்டு. சரிங்களா? இந்த கீழே இந்த இஃப் யூ வாண்ட் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கரெக்ட். ஓகே, இது வந்துட்டு ஜஸ்ட்டு பேனர் மேலே டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. இந்த ஃபோட்டோவை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு தள்ளி வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக தள்ளி வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு பேனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து டவுன்லோட் இமேஜ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிடலாம். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு பேக் சைடுக்குள்ளே நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ இதோ பேனர் வந்து இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், சேட்சாட்டில் போடும்போது அது வந்துட்டு நம்ம கலர் டிஃப்ரெண்ட்டு சேம் பேனராக போடாமல் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ வந்துட்டு இப்போ எங்கே ஷேர் பண்ணோம் அதே ஆப்ஷன் கேட்குது.
நான் வந்து ஜஸ்ட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி வச்சுக்கிடுறேன் இப்போதைக்கு. அது ஆல்ரெடி நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு அப்படி எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இது வந்துட்டு ஃபேஸ்புக்லேயே ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், ட்விட்டரில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இமேஜஸ் வந்து காமிக்குது. நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் வந்து கலர் மட்டும் ஜஸ்ட்டு பேனர் மேலே எதிரையாவது ஒரு இடத்துல டச் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து கலர் ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஸோ இந்த கலர் ஆப்ஷனில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது எழுத்து மேலே டச் பண்ணாமல் வேறு நார்மலாக சும்மா வெறும் ப்ளேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா கலர் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம எந்தெந்த கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பேனர் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அதர்வைஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கலர் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, இந்த கலரும் ஓகே தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த கலர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பேனர் ஓகே அப்படின்னா மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். சரிங்களா? அவ்வளோதான், சேவ் ஆகிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ நான் இன்ட்டு மாதிரி கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வேறு கலர் ஏதாவது சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணுன்ற மாதிரி இருக்கோ, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ, ஒருத்தங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். இந்த கலர் வந்து நல்லாயிருக்கு, ஸோ இந்த கலரும் வந்துட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ, கலர் ஆப்ஷன் பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much. Wish you well.